வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் பொன்னி மில்ஸ்ல இருந்து பொன்னி பேசுறேன். சொல்லுங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரைடுக்காக ஸ்குவாட் ஏதாவது எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெய்டுன்னு எனக்கு யாருமே போகலையே. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணி? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பாத்துக்கலாம். ஐயா பெரியவங்களே, இவ்வளோ நேரம் நாங்க பொன்னிக்கு தான் பரிவட்டம் கட்டுவோம், ஏன்னா அவளுக்கு தான் பாரம்பரியம் இருக்கு, அது இது நீங்க அதை நான் ஒன்றும் தடுக்கலையே. ஆனா அம்மனோட பரிவட்டத்தை வாங்கணும்னா வெறும் பாரம்பரியம் மட்டும் பத்தாது. வாழற வாழ்க்கைய யோக்கியமா வாழணும்னு அம்மனே முடிவு பண்ணிட்டா. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்கிற கதையா பொன்னி இங்க இருந்து வெளியில போயிட்டா. இனி இங்க வேற யாரு இருக்கா? எந்த பிரதிபலனும் பார்க்காம 1 கோடி ரூபாய்க்கு அம்மனுக்கு வைர கிரீடம் சாத்தின நான் மட்டும்தான் இருக்கேன். சோ அந்த பரிவட்டத்தை எனக்கு கட்டுங்க. அதுவும் அந்த பரிவட்டத்தை மிஸ்டர் வேலுச்சாமி தான் எனக்கு கட்டணும். மாயம்மா சொல்றது சரிதானே? என்ன தெய்வ குத்தம் நடந்துச்சோ, பொன்னியம்மா பரிவட்டத்தை வாங்க முடியாத நிலைமையா ஆயிடுச்சு. மாயம்மாவுக்கு இந்த வருஷம் முதல் மரியாதை கொடுக்கறதா நாங்க எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம தர்மகர்த்தா வேலுச்சாமியே பரிவட்டத்தை கட்டுவாரு. இது கோயில் முடிவு. யோ, என்னையா பேசுறீங்க? நான் எதுக்கு பரிவட்டம் கட்டணும்? என் பொண்ணை தவிர வேற யாருக்கும் கட்ட முடியாது. ஏய் பைத்தியக்காரா, நானும் ஓம் மகதான், ஓம் ரத்தம் தான். அம்மனே பார்த்து எனக்கு கை காமிச்சிருக்கு. ரொம்ப அழுது சீன் போடாம பரிவட்டத்தை எனக்கு கட்டு. என் பொண்ணு போன விஷயமா என்னன்னு தெரியல, அதுக்குள்ள எதுக்காக இப்படி முடிவு பண்றீங்க? பொன்னி என்ன தப்பு பண்ணான்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. மிஸ்டர் வேலுச்சாமி, அவளும் அவளோட ஹஸ்பண்டும் 30 லட்சத்தை வீட்டுல பதுக்கி வச்சிருந்தது ஆதாரபூர்வமா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல இருந்து அவங்களால இப்போதைக்கு வெளியில வர முடியாது மிஸ்டர் வேலுச்சாமி. என் மனசாட்சி படி அதுல உண்மை இருக்கிறதா தெரியல. அது உண்மையா இல்லையான்னு தெரியணும்னா அவங்க சென்னைக்கு போயிட்டு வரணும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? சார், நீங்க 2 பேரும் வண்டியில இருங்க. இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. நாங்க ஏதோ சாதாரண ஆளுங்கள்லாம் கிடையாது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எங்களுக்கு ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம், உங்களை கூட்டிட்டு வர சொல்லி எங்களுக்கு சென்னையில இருந்து ஆர்டர் வந்திருக்கு, அதனால தான் சொல்றேன். வண்டியில இருங்க. சார் வெயிட் பண்ணுங்க, சொல்றாங்கல்ல. பொன்னே, நம்ம ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு. இல்லைங்க, இதுக்கு யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசணும். வெயிட் பண்ணுங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ பொன்னி மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன சர்ப்ரைஸ், திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. நாங்கள் குடும்பமாக குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த நேரம் பார்த்து வீட்டில் அண்ணியும் பவுனும் மட்டும்தான் இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு ஆளுங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. 30 லட்ச ரூபா பணத்தை வீட்டில இருந்து எடுத்திருக்காங்களாம். எப்படி ஏது என்னன்னு ஒன்றுமே புரியல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கால் பண்ணி கேட்டுட்டேன். அவங்க ஆஃபீஸில் இருந்து யாரும் போகலன்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் என் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்தா நல்லா இருக்கும். கவலையே படாதீங்க மேடம், இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்பேன். போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே? தேங்க்யூ சார், தேங்க்யூ.
என்னாச்சு பொண்ணு? மேடம் தயவு செஞ்சு வண்டியில் ஏறுங்க, எங்களுக்கு நேரம் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஒரு முக்கியமான தகவல் வரணும், அது வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம். மேடம் அப்படிலாம் நீங்கள் டிலே பண்ண முடியாது. மீறி இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா எங்கள் ஃபோர்ஸை பயன்படுத்தி நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும். வாங்க. ஃபோர்ஸை யூஸ் பண்ணுவீங்களா? எங்க யூஸ் பண்ணுங்க பாப்போம். இது எங்க ஊரு. எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா 1000 பேர் வருவாங்க. பாக்குறீங்களா? இல்லை மேடம், நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் ஒன்றும் வரலன்னு சொல்லல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். வெயிட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தப்பே பண்ணியிருந்தா கூட நாங்கள் ஒன்றும் கிரிமினல்ஸ் இல்லை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெளிச்சாமி ஐயா, பரிவட்டம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மன் ஊர்வலம் போகணும். ஐயா வேலுச்சாமி, உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்க எனக்கு பரிவட்டம் கட்டித்தான் ஆகணும். இல்லனா சாமி குத்த ஏதாவது ஆயிட போகுது. என்ன பண்ண போறீங்க? இதுதான் கோயிலுக்குள்ள நடைமுறை. நடைமுறையை ஏத்துக்குங்கய்யா. இதை கோயிலுக்காக பண்ணுங்க ஐயா. நம்ம ஊருக்காக ஏற்றுக்கங்க ஐயா. நாங்க இதெல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ் போறோம். நீங்க பொன்னி மேடத்தையும் ராஜாராம் சாரையும் ஆபீஸ்க்கு வந்து இதுக்கான அக்கௌண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டு வாங்கிக்க சொல்லுங்க. ஓகே சார், எதுவா இருந்தாலும் என் தம்பி கிட்ட பேசிக்கோங்க சார். நீங்களே இதெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க சார். ப்ளீஸ் சார், சொல்றத கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது மேடம். இங்க பாருங்க சார், இது கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம், கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் எங்க அண்ணனும் பொண்ணியும் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி அவசர அவசரமா பண்றது நல்லா இல்ல சார். அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு, அதுபடி தான் நடக்க முடியும். நாங்க என்ன கொள்ளையடிச்சிட்டா போறோம்? கணக்க காமிச்சிட்டு உங்க பணத்தையும் நையும் வந்து வாங்கிக்கிங்க ஆபீஸ்ல. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலீஸை வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். என்னம்மா அது? அம்மா, இவங்க யாருமே நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ். ராஜாராம் வீட்ல ரைட் பண்ண வந்திருக்கோம். நீங்களாம் இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸா? சரி, நீங்க உங்க ஐடி கார்டை காட்டுங்க. உங்ககிட்ட இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்துறதுக்கு வாரண்ட் இருக்கா? வாரண்ட்டை காட்டுங்க. இன்ஸ்பெக்டர் சார், என்னன்னு விசாரிங்க. டேய் சொல்றா, நீங்க ஆபீசரா? எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்ஸ்பெக்டர், போதும் போதும். ஓ, நீங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர்னு டிராமா பண்றீங்களா? அடப்பாவிகளா, ஏமாத்துக்காரங்களா? ஏமாத்திருக்காங்கம்மா. யாருடா நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? யார் அனுப்பினாங்க உங்களை? ஏய், சொல்ல போறீங்களா இல்லையா? சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். மாயா மில் ஓனர் மாயா மேடம் தான் எங்களை இப்படி பண்ண சொன்னாங்க. அவங்க தான் 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துட்டு வர சொன்னாங்க சார். ஐயோ அம்மா. சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். அவங்க பண்ண சொன்னதுனால தான் சார் நாங்கள் இப்படி பண்ணணும். எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஆமா சார். இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை இழுத்துட்டு போங்க. ஓகே சார். ஏய் சார், சார், வாங்கடா. சார் சார், வாங்க சார். விட்டுருங்க சார். கேட்டா அடிங்க சார். என்ன பண்ணுவீங்களா? இங்க பாருங்க, பொன்னி மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு இங்க வந்தேன். இவங்க எல்லாம் ஃப்ராடு பசங்க. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நன்றி ரொம்ப சார். தேங்க்ஸ். பாத்தியா, ஏமாத்த பகல் வந்திருக்காங்க. கொள்ளக்காரங்கம்மா. நல்லா பொம்பளைங்க தனியா இருக்க வீட பார்த்து திருட வந்திருக்காங்க.
அம்மா தாயே, இது என்னம்மா சோதனை? அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் உனக்கு கிடைக்கணும் மாயா. அதுவும் அந்த வேலுச்சாமி கண்ணு முன்னாடியே நடக்கணும். அதை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத மாயா. அம்மா, வேலுச்சாமி கண்ணு முன்னாடி இல்ல, வேலுச்சாமி கையாலேயே நடக்குது. அந்த ஆள் எனக்கு பரிவட்டம் கட்ட போறாருமா. ஹலோ மேடம், இப்பதான் நான் உங்க வீட்டுக்கு போனேன். அவங்க எல்லாருமே ஃப்ராடு மேடம். மேடம், அவங்கள அனுப்பினது யார் தெரியுமா? மாயா. மாயாவை எப்படி லீகலா பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் மேடம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. மேடம், நீங்க வர போறீங்களா இல்லையா? இப்போ நீங்க வரலன்னா பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். என்ன ப்ராப்ளம்? யார்கிட்ட ப்ராப்ளம்? நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் மாயாவோட ஆளுங்க தானே? மாயாவோட ஆளுங்களா? ராஸ்கல், போலீஸ் மாதிரி நடிக்கிறேன். போலீஸ்காரங்க பேரை கெடுக்க. சார் வேண்டாம் சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் என்னங்க விடுங்க. வாங்க. அப்பா, பரிவட்டம் கட்டுறத நிறுத்துங்க. இந்த ஊர் மக்கள் முன்னாடி கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் நீங்க. அவங்க முன்னாடி நீங்க தலை குனிற மாதிரி என்னைக்குமே பொண்ணு உங்களை விட்டுற மாட்டா. நீங்க கட்டுற பரிவட்டம் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு மட்டும்தான். ஏய் பொன்னி, என்னத்த பண்ணி அந்த ஆபீசர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? ஆபீசர்ஸா? யாரு ஆபீசர்ஸ்? இதோ இப்ப இங்க வந்த ஆபீசர்ஸா இல்ல எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புனீங்க அவங்களா? ஏதோ ரோட்ல திரியறவங்களும் நீ குடுக்கற கூலிக்கு மாரடிக்கிறவங்களும் ஆபீசர்ஸா? நீ அனுப்பின சோ கால்டு ஆபீசர்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு பாக்குறியா?
அப்பா இது மொத்தமும் நாடகம். தோ நிக்கிறாளே இந்த மாயாவோட ஏற்பாடு. இவ ஆளுங்களை அனுப்பி நம்ம வீட்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மாதிரி நடிக்க வச்சு 30 லட்சம் ரூபாயை இவளே நம்ம வீட்ல வைக்க வச்சு நாடகம் ஆடி இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த பரிவட்டம் கட்டுறதையும் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அவ ஆளுங்களையே கூப்பிட்டு ஆபீசர்ஸ் மாதிரி நடிக்க வச்சிருக்கா. மொத்தமா எல்லாமே டிராமா. வேண்டுதலை ஏத்துக்கிட்டேன், என் மகளை காப்பாத்திட்டேன். மாயா, உன் சாயம் வெளுத்துருச்சு. உன்னோட குட்டும் உடைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? ஏம்மா, இவ்வளோ உன் தோழின்னு தானே எனக்கு அறிமுகப்படுத்தினேன். அதனால தான் நான் வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன். இப்படிப்பட்டவளா இருப்பான்னு யாருக்குமா தெரியும்? பிசினஸ்ல மட்டும்தான் பொன்னிக்கு போட்டியா இருக்க நினைச்சேன். நீ இவ்வளவு சீப்பானவளா இருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. அன்னைக்கு எங்க கம்பெனில உங்க ஆளுங்களை வச்சு பிரச்சனை பண்ணப்போவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தள்ளியிருக்கணும். அன்னைக்கு எங்க அம்மா பெருந்தன்மையா உங்களை விட்டது தப்பா போச்சு. இன்னைக்கும் எங்களோட ஆண்டி தான் பெருந்தன்மையா நடந்திருக்காங்க. மரியாதைங்கிறது தானா வரணும். நீங்க ஏதோ ஹார்ட்வேர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தா சொன்னாங்க. அதுக்கான எந்த கேரக்டரும் உங்ககிட்ட இல்லையே. உங்க பிஹேவியர்லாம் ரொம்ப லோக்கலா இருக்கு. ஆமா, உங்களுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மா கூட போட்டி போடுறீங்க? இப்படிதான் சூர்யா ஆளாளுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அந்த மாயா இருக்காங்க பாரு, அவங்களுக்கு புத்தியே வராது. பவித்ரா, நான் நடந்திருந்தா வச்சுக்க 2 அரை விட்டுருப்பேன். ஆண்டி, உங்களுக்கு தைரியம் இருந்தா எங்க அம்மாவோட நேருக்கு நேர் மோதுங்க. அதுக்கு எங்க அம்மா எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா எங்க தாத்தாவோட வேலுச்சாமியோட பொண்ணு. பாத்தியா பிரியா எப்படி பதில் கொடுத்தானே? இதோ ஒரு பள்ளி ஒண்ணு அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் இவ எப்படி அவங்கள ஒழுங்கா இருக்க விடுவா? உடம்பு ஃபுல்லா விஷம். ஏய் பொன்னி, என்ன என்ன குடும்பமா இருக்கோங்கிற திமிர்ல பேசுறியா? நான் கொஞ்சம் கீழே விழுந்த உடனே எல்லாரும் சேர்ந்து மிதிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? யானை விழுந்தாலும் குதிரை மட்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. என்ன உன்னால எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மாயா, எனக்கு ஒரு விஷயம் நிஜமாவே புரியல. நீ யாரு? எங்கிருந்து வந்த? எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் மாயா? என் ஊர்ல எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை பரிவட்டம் உனக்கு வேணும்னு ஆசைப்படுற? இது எந்த விதத்துல நியாயம்? இத பாரு, இது காலங்காலமா என் ஊர்ல எனக்கு கொடுக்கிற மரியாதை. புரிஞ்சுதா? இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மரியாதை எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். என் அப்பா வேலுச்சாமி கட்டுற பரிவட்டம் அது எனக்கு தான், வேற யாருக்கும் போகாது. ஏய் பொன்னி, காலமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராக அமைஞ்சிருச்சு. அதனால உங்க அப்பா எனக்கு கட்ட வந்த பரிவட்டத்தை கடைசி நிமிஷத்துல தட்டி பறிச்சிருக்க. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதே அடுத்த திருவிழாவுல இதே வேலுச்சாமி இந்த பரிவட்டத்தை எனக்கு கட்டுவாரு. நீ பக்கத்துல இருந்து வேடிக்கை பாப்ப. அது நடக்குதா இல்லையான்னு பாருடி. பார்க்கலாமா? பார்க்கலாம். எவ்வளவு அகங்காரமா பேசிட்டு போறாங்க அவங்க. இவ்வளோ திமிரானவங்கள நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஆமா, அவங்க ஏன் தாத்தா கையாலேயே பரிவட்டம் வேணும்னு குறியா இருக்காங்க? அதான் எனக்கும் புரியல. வார்த்தைக்கு வார்த்தை வேலுச்சாமி ஐயாவோட கையில தான் பரிவட்டம் கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை முன் ஜென்மத்துல அம்மாவுக்கு தங்கச்சியா பிறந்திருப்பாங்களோ?
இவங்க மட்டும் அம்மாக்கு தங்கச்சியா பிறந்திருந்தா அம்மாவே கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாங்க. ஐஸ்வர்யா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, இடையில எதுக்கு பேசுற? வெளிச்சாமி ஐயா, நல்ல நேரம் முடிய போகுது. முன்னாடியை விட அமிர்த யோகம் இப்பதான் கூடி வந்திருக்கு. இப்ப பரிவட்டம் கட்டினா உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் சுபிக்ஷமா இருக்கும். அதனால இப்ப கட்டி பூசாரி ஐயா இங்க வாங்க வாங்க குடிங்க. இந்தாங்க, இந்த பரிவட்டத்தை வச்சு பூஜை பண்ணி மாப்பிள்ளைக்கும் சேர்த்து இன்னொரு பரிவட்டை வச்சு அதையும் பூஜை பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆண்டவா, இந்தாங்க குடிங்க மாப்பிள்ள. பொன்னி அம்மாவுக்கும் ராஜாராமையாவுக்கும் பரிவட்டம் அவ்வளவு அம்சமா இருக்கு. யார் யாருக்கு கட்டணுமோ அவங்க அவங்களுக்கு கட்டினா தான் பொருத்தமா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். பூசாரி ஐயா இங்க வாங்க. இந்த வரங்க ஐயா. எல்லாரோட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுட்டு குடும்பத்தோட ஒரு பூஜை பண்ணிடுங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராஜாராம் சிம்ம ராசி மக நட்சத்திரம், சந்துரு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம், ஸ்வேதா கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம், ஐஸ்வர்யா துலா ராசி விசாக நட்சத்திரம், பிரியா தனுசு ராசி பூராட நட்சத்திரம், பொன்னி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பேர் ராசி சொல்லிட்டீங்களா? எங்க குடும்பத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க. சரியா? என் மக சூர்யா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். என் மருமக பவித்ரா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். போற்றுவோம், அம்பிகையே போற்றுவோம், அனுகிரகமாரியே போற்றுவோம், அல்லல் இருப்பவளே போற்றுவோம், அங்குச பாசம் ஏந்தியவளே. என்ன பண்ணி அப்படி பாக்குற? அவங்க 2 பேரும் 2 நாளா இங்கேதான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கூப்பிடு, எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடுவோம். சூர்யா, வா பவித்ரா.
என்னங்க, உங்களுக்கு தெரியாம சூர்யாவையும் பவித்ராவையும் திருவிழாவுக்கு கூப்பிட்டேன். கோயில்ல எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடணும்னு தான். ஆனா அவங்க 2 பேரும் வரமாட்டோன்னு தான் சொன்னாங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி வர சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்க. சூர்யாவுக்காக நீ எத்தனாவது தடவை கேட்குற மன்னிப்பு பொன்னி? பொன்னி, நம்ம திருவிழாவுக்கு போலான்னு முடிவு பண்ண மறு நிமிஷமே நீ சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்ட. வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்க, தங்கறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்க. 2 நாளா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கீங்க. எல்லாமே நடந்திருக்குல்ல. ஆனா இது எதையுமே உன் புருஷன் எனக்கு தெரியாம பார்த்துக்கிட்டல. இல்லைங்க, நீங்க கோவப்படுவீங்கன்னு தான். அதுவும் திருவிழா சமயத்துல நீங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான். அதனாலதான். இல்ல பொண்ணு, என் மனசு வருத்தப்படும் நீ நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டல்ல. இல்லைங்க, இது பாருங்க, நம்ம ஊர் திருவிழா நடக்குது. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடணும். நமக்கு பரிவட்டம் கட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்மளோட மூத்த பையன் இல்லைன்னா இப்படி, அவன் நம்ம கூட இல்லைன்னா என் மனசு வருத்தப்படாதா? நீங்களே சொல்லுங்க. பொண்ணே, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை பொண்ணே. அவன் எனக்கும் பையன், என்னோட மூத்த பையன், மொத பையன். அப்பான்ற சந்தோஷத்தை எனக்கு முத கொடுத்த பையன். எனக்கும் அன்பு பாசம் எல்லாம் இருக்கு பொண்ணே. நான் பண்ண தப்புக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கனே தவிர எனக்கு மகனே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிடலையே. ஒழுக்கம்னா என்னன்னு தெரியணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். அதுக்காக நான் தண்டனை கொடுத்தனே தவிர அவனை நான் வெறுத்து ஒதுக்கல பொண்ணே. இப்ப நடந்த விஷயத்துக்காக நான் ஒன்றும் கோவப்படல. ஆனா அதுக்காக நான் அவனை மன்னிச்சுட்டு முழுசா ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. நம்மள மன்னிச்சிட்டாங்க, இனிமே சர்வசாதாரணமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சிட போறான். இல்ல இல்ல, அப்படிலாம் அவன் வரமாட்டான். அவனுக்கு அதெல்லாம் தெரியும். அவனை நான் அப்படிலாம் வரவும் விட மாட்டேன். இந்த திருவிழால அவனும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இனிமே அவன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்காத. என்னப்பா, என்ன ஆச்சு? என்னம்மா உன் தோடு இப்படி இருக்கா? அப்படி என்னம்மா நமக்கு அவளுக்கு பகை? இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைம்மா. இந்த மாயா இவ்வளவு மோசமானவளா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ டெண்டர் விஷயத்துல போட்டி போட்டா, ஆர்டர் கிடைக்க விடாம இடைஞ்சல் பண்ணா, இதெல்லாம் கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க வரைக்கும் வந்துமா பகையை காட்டுவா? அம்மா, அவங்களோட கோவத்தை பார்த்தா நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஜென்ம பகை இருக்குன்ற மாதிரியே இருக்கு. அவங்களுக்கு எப்ப இருந்தமா உங்களை தெரியும்? எப்ப இருந்தமா அவங்க நம்மளோட இப்படி மோத ஆரம்பிச்சாங்க? மாயா ஃபாரின்ல இருந்து வர்ற வரைக்கும் கணபதிக்கு அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாது. திடீர்னு அசோசியேஷன் மீட்டிங்ல இதுதான் மாயா என் பொண்ணு, இனிமே என் கம்பெனி இவ தான் பார்த்துக்க போறா, யூனியன் விஷயங்கள்லாம் இவ தான் எடுத்து செய்ய போறான்னு சொன்னாரு. ஆனா இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த நேரத்தில் கூட அவ என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாவே பார்க்கல. அத்தனை மில் ஓனர் மத்தியில என்ன ஒரு எதிரி மாதிரி தான் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க?
இதெல்லாம் நீங்க முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லை பொண்ணு, எனக்கு அப்போ அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா மாயா மில்ஸுக்கு வந்த ஆர்டர்லாம் நமக்கு வந்துருச்சு. அந்த கோவத்தில் இருப்பா. பிஸ்னஸ் போட்டியில் இதெல்லாம் சகஜம்னு நினச்சேன். ஆனால் பிஸ்னஸ் போட்டி இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல பொண்ணு. ஆமாங்க, இது என்னமோ பிசினஸ் போட்டியா எனக்கும் தெரியல. அவளுக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, பரிவட்டம் கட்டிட்டு வந்த இந்த நல்ல நாளில் போய் அவளை பற்றி எதுக்கு பேசிட்டு வேற ஏதாவது நல்லதாக பேசுவோம். ஆமா அத்தை, பேசுறது என்ன நினைக்க கூட வேண்டாம். உங்க பாசிட்டிவிட்டி முன்னாடி எந்த நெகட்டிவும் எடுபடாது. சரி விடுங்க. அப்புறம் சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறோம்ப்பா. என்னப்பா? இல்லைம்மா, அதுக்குள்ள 2 நாள் முடிஞ்சு போச்சாம்மா. எப்பவும் கேட்குற கேள்விதான், இப்பவும் கேட்குறேன். இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகக்கூடாதா? நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு பசங்களோட நல்லா சுற்றி விளையாண்டுட்டு போகலாம்ல. அப்பா, உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்பதான் கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதை முடிச்சு கொடுக்கணும்ல. மாமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வேலை செய்கிறவங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் என் கூட வந்து அங்கே சந்தோஷமா இருங்க. அப்பப்போ சந்துரு அனுப்பி இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஐயோ, அதெல்லாம் வேணாமாப்ல. எனக்கு மனசுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அடுத்த நிமிஷமே அங்கே வந்து நிற்பேன். நீங்கள் புறப்படுங்க. பாத்தீங்களா, ஊரை விட்டு வரதுக்கு மனசே இல்ல. சரி சந்துரு, பிரியா ஐஸ்வர்யா எல்லாம் இங்க வர சொல்லு. அவங்க 2 பேரும் கோயில தான் இருக்காங்க. சரி, போனை போட்டு முதல்ல வர சொல்ல. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சரிமா? சரியா? அப்பா, நானும் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து சரிம்மா. வைக்கிறேன். சரிம்மா, ரெடி ஆயிரும். வேலுச்சாமி ஐயா வயசுல மூத்தவர், அவ்வளோ பெரியவர். ஏன் இப்படி மாத்தி பேசணும்? இதே இடத்துல நின்னு என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தொலைச்சிட்டேன்னாரு. அப்புறம் ஏன் ஆத்துல பார்க்கும்போது மாத்தி சொன்னார்? வரைய கொடுக்கலன்னு சொன்னார். ஆனா வரைய கொடுத்திருக்காரு. என்ன நடக்குது இந்த விஷயத்துல? எதுக்கும் ராஜாராம் சார் காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிடுவோம். சொல்லுங்க சிதம்பரையா, எப்படி இருக்கீங்க? நான் நன்னா இருக்கேன் ராஜாராம். அதே போல எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறது தான் இந்த சிதம்பரத்தோட ஆசை. என்ன சிதம்பரையா, ஏதாவது பிரச்சனையா? அத பிரச்சனைன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. அதே நேரத்துல அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை மனசை உறுத்திண்டே இருக்கு. அதான் இந்த விஷயத்தை பேசிடலான்னு கால் பண்ண. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஐயா, அன்னைக்கு ஆத்துக்கு வந்து பிரசாதம் கொடுக்க வந்தப்போ உங்க மாமனாரை பார்த்தேன். அவர் கையில ஒரு போட்டோவை வச்சுட்டு தன்னோட தொலைஞ்சு போன குடும்பத்தை தேர்றதா கோயில சொன்னார்னு சொன்ன இல்லையா? நீங்களாம் கூட நம்பாம இருந்தீங்கல்ல? ஆமா சொன்னீங்க. உங்க மாமனார் சொன்னது உண்மை இல்லைங்கய்யா. அவரு இந்த தெய்வ சன்னிதானத்துல நின்னு தொலைஞ்சு போன என் பொண்டாட்டியும் பொண்ணையும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது கடவுள் மேல ஆணையா உண்மையா? என்னங்க சொல்றீங்க? அவர் எதுக்கு பொய் சொல்ல போறாரு? அவர் அந்த மாதிரிலாம் பொய் சொல்ற ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவர் சொன்னார்ல, என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்க தான் போனேன்னு சொல்லி. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்காக அந்த பிரச்சனையை பத்தி பேசுறீங்க? அன்னைக்கு என்னண்டு அந்த போட்டோவை வரையறதுக்கு ஒரு அட்ரஸ் கேட்டு வாங்கினார் இல்லைங்கய்யா? அந்த அட்ரஸ்க்கு போய் முதல் நாள் வரைய கொடுத்திருக்காரு. அடுத்த நாள் என்ன நினைச்சாரோ தெரியல, திரும்ப கேட்டு அந்த போட்டோவை வாங்கிட்டு வந்திருக்கார். ஆனா அந்த பையன் மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சு அந்த படத்தை வரைஞ்சிட்டான். அவரு தொலைஞ்சு போனதா சொன்ன பொண்டாட்டியும் பொண்ணும் இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படியே வரைஞ்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த படம் இப்போ என் கையில தான் இருக்கு. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ இந்த போட்டோ உங்கள்கிட்ட தான் இருக்கா? ஆமாங்க ஐயா. ஐயா, போன் பண்ணுங்க.
உங்க மொபைல்ல அந்த போட்டோவை எடுத்து என் மொபைலுக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரிங்க ஐயா, உடனே பண்றேன். வச்சிருங்கய்யா. மாமா, சாமி என்ன சொல்றாரு? நான் தான் தெளிவா சொல்றேனே, அவரோட குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்லி கையில போட்டோவோட கோயில நின்னுட்டு இருந்தார். அவர் என்ன சொல்றாரு? நீங்க எந்த குடும்பத்தை தொலைச்சிங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அது எங்க ஊர்ல ராமியானும் ஒரு வைத்தியர் இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு பொண்ணும். அது சின்ன வயசுல 2 பேரும் கோவிச்சுட்டு போயிட்டாங்க. நான் சென்னைக்கு போறேன்னு கேள்விப்பட்டதும் அந்த சின்ன வயசு போட்டோவை என்கிட்ட கொடுத்து, சென்னையில அது என்னவோ இந்த சின்ன வயசு போட்டோவை காட்டினா அவங்க வரைஞ்சு கொடுப்பாங்களாம்ல இப்போ உள்ள உருவம் மாதிரி. அதனால நீங்க கொஞ்சம் அதை வரைஞ்சு வாங்கிட்டு வாங்கன்னாரு. அதை தான் நான் ஐயர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை தான் அவர் சொல்லிட்டு போறாரு. வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. மாயா போட்டோ வந்திருக்கு. மாயாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு சாமி வீட்டுக்கு வந்து சொன்னப்போ கூட மாமா ரொம்ப தடுமாறி போயிட்டாரு. முகமெல்லாம் வேத்து போச்சு. ஒருவேளை என் குடும்பத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னது உண்மையா இருக்குமோ? அப்படி அது உண்மையா இருந்தா அதுல இந்த மாயா யாரு? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இதே அடுத்த திருவிழாவுல இதே வேலுச்சாமி இந்த பரிவட்டத்தை எனக்கு கட்டுவாரு. நீ பக்கத்துல இருந்து வேடிக்கை பாப்ப. அது நடக்குதா இல்லையான்னு பாருடி. என்னங்க பொண்ணே, என்னங்க? அம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு பொண்ணே? பாருங்கப்பா. எப்படிமா அந்த போட்டோ உடைஞ்சது? சொல்லுமா, எப்படிமா உடைஞ்சது? தெரியலப்பா, சத்தம் கேட்டுதான் நானே ஓடி வந்தேன். காத்து கூட பலமா அடிச்ச மாதிரி தெரியலையே. இல்லையே, எவ்வளவு காத்து அடிச்சாலும் அது விழாத மாதிரி நான் தானே ஸ்ட்ராங்கா மாட்டி வச்சிருந்தேன்.
அது வேலைக்காரங்களோட கவனக்குறைவால இப்படி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு தாத்தா. ஐயோ, அந்த போட்டோவோட முக்கியத்துவத்தை பத்தி அந்த வேலைக்காரங்களுக்கு நல்லா தெரியுமே. சரி விடுங்க தாத்தா, எப்படியோ விழுந்துருச்சு, அதுக்கே எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கணும். இல்ல, குடும்பத்தோட சந்தோஷமா குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். பரிவட்டெல்லாம் கட்டி எல்லாரும் மன திருப்தியோட இருக்கும்போது இப்படி நானும் அவரும் இருக்கிற போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, ஐஸ்வர்யா சொல்ற மாதிரி எதனால வேணும்னாலும் போட்டோ கீழே விழுந்திருக்கலாமா? அதுக்கேமா இவ்வளோ ஃபீல் பண்ற? உன்னை பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? இல்ல, வீட்ல எவ்வளவோ போட்டோ இருக்கு. இது நானும் அவரும் இருக்கிற போட்டோ, கல்யாண போட்டோ. இது போய் உடையணும்? மா ப்ளீஸ் மா, அழாதீங்க. என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏதோ இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஊருக்கு கிளம்பி போற நேரம்னு பார்த்து ஏன் இப்படி உடையணும்? ஏங்க பொண்ணு இரு. ஏற்கனவே நம்ம ஃபேமிலி போட்டோ இந்த மாதிரி விழுந்து உடைஞ்சது. அதனால யாருக்கு என்ன ஆச்சு? பாரு, போட்டோ ஒடிஞ்சதுக்காக மனசெல்லாம் ஒடிஞ்சு போயிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு அவசகனமாக எடுத்துக்கூடாது. ஒன்றும் பதட்டப்படாம நீ ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. இதை பாருமா பொன்னி, நீ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு விழா எடுத்து அந்த அம்மனை ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சிருக்க. அங்க உள்ள எல்லாருக்கும் சோறு போட்டிருக்க. தங்க சூலாயுதம் கொடுத்து அந்த அம்மாவை பெருமைப்படுத்தியிருக்க. அவ உன்னை கைவிட மாட்டா. அவன் கூடவே இருந்து உன்னையும் குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்குவாம்மா. அம்மா, நீ பயப்படாதம்மா. அதை கொடு, நான் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறேன். எதுவும் ஆகாது. நீ அழுதுட்டே உட்காராம ஊருக்கு புறப்பட தயாராகு. இந்த காளியம்மா, இந்த இடத்த நல்லா தொடச்சி விட, கண்ணாடியெல்லாம் சுத்தம் பண்ணி விடு. கண்ணாடி தூள் யாராவது காலில் குத்திர போகுது. பொன்னி, உனக்கு ஏதோ நான் ஆறுதல் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃபோட்டோ உடைஞ்சது எனக்கு எதையோ உணர்த்த தான் செய்யுது. மாயாங்கிற புது காற்று அடிக்க போகுது. இந்த ஃபோட்டோ உடைஞ்ச மாதிரியே நம்ம குடும்பத்தில் ஏதாவது நடந்துருமோ? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாப்பிள, மாப்பிள, என்ன மாப்பிள, ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க? அம்மா, ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் நான் இந்த தர்ம சங்கடமான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது கேட்கறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா கேட்கலாம் தப்பாயிடும். என்னங்க மாப்பிள, யாருகிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க. ரொம்ப விலகி நின்று பேசுறீங்க. இத்தனை வருஷத்துல நீங்க இப்படி பேசுனதே இல்லை. புது அனுபவமா இருக்கு மாப்பிள. கொஞ்ச நேரத்துக்கு என்ன மூணாவது மனுஷனாவே நினைச்சுக்கீங்க மாப்பிள. அதிகம் யோசிக்க வேணாம் மாமா. நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மாப்பிள, எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.
ஏன் மாமா, இந்த வீட்டில் நீங்க வாழ்ந்த குடும்பத்தை தவிர உங்களுக்குன்னு வேற ஏதாவது தனியா குடும்பம் இருக்கா? இல்ல இருந்ததா? மாமா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்குறேன். தயங்காதீங்க. இதை சொல்றதுனால உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை கொஞ்சம் கூட குறையாது. தாராளமா சொல்லுங்க. பொன்னி மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணா இல்ல மாப்பிள்ள? ஆமா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்கணுன்ற முடிவுக்கே நான் வந்தேன். நீங்க கோயிலுக்கு போய் சாமி முன்னால போட்டோ வச்சு அழுததுல இருந்து அதை பார்த்த சிதம்பரம் உங்களுக்கு படம் வரைய ஐடியா கொடுத்தது வரைக்கும் உடனே அந்த போட்டோவை தூக்கிட்டு போய் படம் வரையறவன்ட்ட கொடுத்து படம் வரைய சொன்னதுல இருந்து அந்த சிதம்பரம் வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னப்ப நீங்க தடுமாறி போனது வரைக்கும் நீங்க திரும்ப ஓடி போய் அந்த படத்தை வாங்கிட்டு வந்ததுல இருந்து நீங்க வாங்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு அந்த படத்தை முழுசா வரைஞ்சது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிட்டு தான் மாமா வந்திருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சப்ப கூட எனக்கு அதிர்ச்சியா இல்ல மாமா. ஆனா அவன் வரைஞ்ச படத்தை பார்த்தேன் பாருங்க, அப்பதான் மாமா நான் முழுசா அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன் மாமா, இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுறேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்ப சொல்லுங்க மாமா, பொன்னி மட்டும்தான் உங்களுக்கு பொண்ணா இல்ல பொண்டாட்டியா? என் மக பொன்னியோட அம்மா சரஸ்வதியும் என் பொண்ணு பொன்னியை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்றதுதான் என்னோட ஆசை மாப்பிள்ள. ஆனா 30-35 வருஷத்துக்கு முன்னாடி என் புத்தி பேதலிச்சப்போ என் வாழ்க்கையில தெய்வானின்னு ஒருத்தி குறுக்க வந்தா. அவ ரொம்ப நல்லவளா இருந்தா. அவன் மேல நான் ஆசைப்பட்டேன். எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஊருக்கு தெரியாம நாங்க ஒரு வாழ்க்கையை நடத்தினோம். ஆனா கொஞ்ச காலத்துல அவ சம உரிமை கேட்டு போராடினா. அது எனக்கு பிடிக்கல. தெய்வான, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த குடும்பத்தை பத்தி இங்க பேசாதானே. என் பொண்ணியோட சேர்த்து வச்சு பேசினேன், அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? உங்களுக்கு தானே நான் இவளை பெத்தேன். நீங்க தானே இவளுக்கு அப்பா. அப்பப்ப வந்துட்டு போறதால இவன் என் பொண்ணாயிடுவாளா? இவள உனக்கு தான் பெத்தன்னு எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். சாமி மேல சத்தியம், பூமி மேல சத்தியம் சொல்லிட்டு இருந்த வெட்டி பொலி போட்டுருவோம். பொன்னி ஒருத்தி தாண்டி எனக்கு மக. உன் புள்ள மேல பாசம் இருந்துச்சுன்னா நான் குடுக்கிற படத்துல ஓரஞ்சாரமா வச்சு வளர்த்துக்கிடு இவள. அப்படி இல்லாம நடு வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன், தொலைச்சு ஒன்ன. தெருவுல போனவங்கள போனா போதுன்னு வீடு எடுத்து தங்க வச்சா நீ நாட்டாம பண்ணலான்னு பாக்குறியா? இன்னையோட உன்னை தலை முழுகிறேன். நிரந்தரமா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசுல ஒரு வலி. வயசாக அது வேறு ரணமா மாறிடுச்சு. அதுல எப்படியாவது அவங்கள
தேடி கண்டுபிடிச்சலான்னு முடிவு பண்ண மாப்பிள்ள. ஆனா அதுவும் நடக்கல. எங்க அப்பா மாதிரி நல்லவர் இந்த உலகத்திலே இல்லைன்னு பொன்னி என்னை நம்புனா. அந்த நம்பிக்கையே என்னை உடைச்சு எரிஞ்சிருச்சு. அதனால அவங்கள தேடுறதையே நான் விட்டுட்டேன். நல்லவங்க தெரியாம தப்பு பண்ணினாலும் அது என்னைக்காவது வெளியே தெரிஞ்சிடுங்கிறத உணர்ந்துட்டேன். இப்போ குற்றவாளி அவங்க முன்னாடி நிக்கிற. மாமா, நீங்க ரொம்ப சாதாரணமா அவங்களை விட்டு விலகி வந்துட்டதான் நினைக்கிறீங்க. விலகி வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை மாமா. ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே உங்க பொண்ணு. ஆமா. அவ திரும்ப வந்து நம்ம பக்கத்திலே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நம்ம பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வர்றாளா? யாரு? பரிவட்டம் கட்டினா உங்க கையால தான் கட்டுவேன்னு கங்கணம் கட்டி நின்னாலே அவதான் நீங்க ஊரை விட்டு போனதா சொன்ன உங்க பொண்ணு. இவளா என் பொண்ணு மலரு? இவளா அந்த பொண்ணு? அப்போ தெய்வான? எனக்கு முழு விவரம்லாம் தெரியாது. மலர் எப்படி மாயாவா? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. மாப்பிள்ள, எப்பவோ நான் செஞ்ச தப்பு இப்ப என் முன்னாடி வந்து நிக்குது. அதனால வேதனைப்படுறதா இல்ல அவளை கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறதான்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது மாப்பிள்ள, இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுருவா. தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. அவளுக்கு தெரியக்கூடாது. அவ உடைஞ்சு போயிருவா மாப்பிள்ள, உடைஞ்சு போயிருவா. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. அவ உடைஞ்சு போயிருவா. சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா அந்த மாயா ரொம்ப வெறி பிடிச்சி திரியிறா. அவளால நம்ம குடும்பத்துக்கோ இல்ல பொன்னிக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்ப நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் பையன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பு பண்ணதுக்காக பெத்த பையன் கூட பார்க்காம அவனை வீட்டை விட்டு விலக்கி வச்சிருந்தேன். இப்போ நீங்க பண்ணியிருக்கிறது அதை விட மிகப்பெரிய துரோகம். அப்படி இருந்தும் நான் ஏன் பேசாம போறேன்னா பொன்னியோட நல்லதுக்காக தான். நான் சொன்ன மாதிரி உங்க மேல வச்சிருக்க மரியாதை எப்பவும் குறையாது. இந்தாங்க. எப்படியோ எல்லாரும் நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவருக்கும் உடம்பு பரவாயில்ல. போக போக இந்த வீட்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மையிலேயே ரொம்ப சரிமா. எங்க ஊர் கோயில் சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமி இல்ல. ராஜாராம்,
என்னப்பா சோர்வா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னப்பா ஊர்ல தண்ணி எதுவும் சேரலையா? அதனால உடம்புக்கு எதுவும் முடியாம போயிடுச்சாப்பா? மா என்னம்மா நீங்க ஒரேடியா எங்க ஊர் தண்ணிய ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கீங்க? அதனாலலாம் அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஏதோ பயண கலப்பா இருந்தது. அதானே, எங்க ஊர் தண்ணி மருந்து மாதிரி. மருந்தே தேவையில்லை, தண்ணிய காய்ச்சி குடிச்சா போதும், உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும். ஐயோ சாமிங்களா, என்ன விட்டுருங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன், அவ்வளவுதான். உடனே உங்க ஊர் புராணத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நல்லாதான் இருக்கேன். அப்புறம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அது வேற ஒண்ணும் இல்ல அண்ணி. சாமி கும்பிட போற நேரத்துல மாயாவால மனசு வேதனைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதான் மூட் ஆஃப்ல இருக்காரோ என்னவோ. இல்ல பொண்ணே, அதை விட பெரிய இடி என் நெஞ்சில் இறங்கியிருக்கு. அந்த வலியும் வேதனையும் தான். அப்பாவுக்கு மட்டுமா அப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே அப்படிதாம்மா இருந்தது. மாயா ஆடினா ஆட்டம் அப்படி. என்னவோ அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருந்தா எவ்வளவு உரிமையா போராட்டம் பண்ணுவாங்களோ அதை விட மோசமா அவங்க பிஹேவ் பண்ணாங்க. பரிவட்டம் கட்டியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. உரிமையோட தானே கேட்டிருக்கா. பண்ணுவா பண்ணுவா. அத்தனை ஃப்ராடு வேலைக்கும் ஆளா நிக்கிற அவளுக்கு பரிவட்டம் ஒண்ணுதான் கேடு. கோயில்ல பரிவட்டம் கட்டுறதோட அருமை பெருமெல்லாம் தெரியாத ஒரு ஜென்மம். என்ன ஜென்மமோ. போலியான இன்கம் டாக்ஸ் காரங்களா அரேஞ்ச் பண்ணது அவங்க தான் தெரிஞ்ச உடனே நம்ம இன்னும் சிவியரா ஆக்ஷன் எடுத்திருக்கணும்பா. சந்துரு சொல்றது சரிதான். அப்படி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம வழியில குறுக்க வரத்துக்கே யோசிச்சு ஒதுங்கி நிப்பாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் கரெக்டா தான் சொல்றீங்க. ஏதோ பிசினஸ் பொறாமையில பண்றான்னு நினைச்சிட்டு நானும் சும்மா விட்டேன். எப்போ நம்ம ஊரை தேடி வந்து கோயிலுக்கே வந்து எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு பிரச்சனை பண்ணாலோ அப்பவே அந்த சாமி முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவளை தேடி போய் அடிக்க போறேன். இனிமே நமக்கு பிரச்சனை பண்ணணுங்கிற நினைப்பு கூட வராத அளவுக்கு அடிக்கணும். சும்மா இருக்கீங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்து நல்லபடியா உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்கு கண்டவங்களை பத்தி பேசிட்டு இருக்கணும்? தப்பா நமக்கு முடிவு பண்ணிட்டா ஒதுங்கி நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிடணும். அதை விட்டு அவங்க பின்னாலேயே போறது முடிவு பண்ணக்கூடாது. புரியுதா? சரி ஐஸ்வர்யா, நீ போய் பிரசாதம் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. கொடு. இந்தாங்க அத்தை. அப்பா. நீ எடுத்துக்கோ. சூர்யா பார்த்து. வெளிய போய் சாப்பிட்டாலே உனக்கு எதுவுமே ஒத்துக்கிறதே கிடையாது. அதுலயும் தண்ணி மாத்தி குடிச்சா சுத்தமா ஒத்துக்கிறது இல்ல. இப்ப பாரு, எவ்வளவு தடவை சொல். நான் அது தனியாளு. நான் நீங்க அப்படியா? 2 ஆளு. எல்லா தும்மல் சத்தமும் 2 கேக்குது. ஐயா சாமி, அப்படிலாம் ஒன்னும் கேட்கல. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு உடனே ஆவி பிடிச்சாகணும். இரு, நடத்திட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நீ ஆவி பிடி சூர்யா. அப்போ உனக்கு உனக்கு சரியானாலே எனக்கு சரியான மாதிரி தான். நீ பிடி வா.
இப்படியா? நல்லா வேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. எனக்கு ரிலீஃப் தெரியுது, அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன அது? நம்ம 3 பேரும் ஒண்ணா ஆவி பிடிப்போமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ முழுசா புடி, அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க என் மேல அன்பு வைப்பீங்க, அக்கறைப்படுவீங்க. ஆனா நாங்க படக்கூடாதோ? சரி. வழிநெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. காலையில கொஞ்சம் அண்ணே, பாலை சீக்கிரமா அண்ணே, அமுச்சு வச்சிருங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அதான் கூப்பிடுறேன். ஏய், வாங்க பாட்டி, வாங்க உட்காருங்க. வந்துட்டீங்களே நல்ல தம்பி. வருவேன்னு சொல்லுவான், ஆனா வரமாட்டான்னு நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல. ஆனா வருவேன்னு சொன்னா கட்டாயம் வரவன் தான் இந்த சின்ன தம்பி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆனா நீ நிச்சயம் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இவன் அவன் வந்தான். கிளம்புடா கிளம்புடான்னு 2 நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் வளர்த்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு எப்படி வருவேன், நான் வளர்த்த கோழி குஞ்சை விட்டுட்டு எப்படி வருவேன், என் வாட்டை விட்டுட்டு எப்படி வருவேன், என் பஞ்சாரத்தை விட்டுட்டு எப்படி வருவேன்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். போட்டேன் பொடனில ஒரு போடு. அப்புறம்தான் பேசாம கிளம்பி வந்தான். இல்லைங்க, நீங்க ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அந்த ஆடு கோழி எல்லாம் என் கூட பிறந்த பொறப்பு மாதிரி பாசு. அதுங்க மேல நான் வேற ரொம்ப பாசம் வச்சிட்டேனா. திடீர்னு விட்டுட்டு கிளம்புனா எப்படி என்னால விட்டுட்டு வர முடியும் சொல்லுங்க? அதுங்களாம் ஏங்கி போயிட மாட்டாங்களா? ஐஷுமா, நீங்களே சொல்லுங்க. இட்ஸ் ட்ரூ. உண்மைதான். ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவங்கள பிரியவே முடியாது. தோ எங்க அண்ணன் எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான். ஆனா என்னால அவனை பார்க்காம இருக்கவே முடியல. டெய்லி கிளம்பி வந்துட்டு தான் இருக்கேன் அவனை பார்க்கறதுக்காக. சரியா சொன்னீங்க ஐசம்மா. சின்ன தம்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத. கொஞ்ச நாள்ல உனக்கு வண்டலூர் பக்கம் ஒரு இடம் வாங்கி தந்துடுறேன். அங்க போய் வீடு கட்டிக்க. உன் ஆடு கோழி வாத்து எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வச்சுக்கலாம். பாசு, ஆளு பேர் தெரியாத ஊரு, இங்க வந்து என்ன பண்ண போறோன்னு பயந்துகிட்டே தான் வந்தோம். சொந்தக்காரங்களை கூட்டு வர மாதிரி ஐசம்மா பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து கூட்டு வராங்க. நீங்கெல்லாம் இவ்வளவு ஆதரவா பேசுறீங்க. இந்த அன்பே போதும் பாசு. சரி சின்ன தம்பி, பாட்டி உட்காருங்க, வாங்க காஃபி சாப்பிடலாம். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், எங்க பாட்டியை யாரும் பாட்டின்னு கூப்பிடாதீங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிட்டீங்கன்னா எங்க பாட்டி சந்தோஷப்படுவாங்க. சரி, அப்படியே கூப்பிடுறோம். ஆன்ட்டி, சின்ன தம்பி உட்காருங்க, காஃபி சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். இருங்க இருங்க இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கடைக்குள்ள இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இன்ஸ்டால ஸ்டேட்டஸ் போடணும். அதுக்கு தான். அம்மாடி ஐஸ்வர்யா, எங்க 2 பேரையும் போட்டோ எடுக்கறியாமா? வேணாங்க. என் தங்கம். டேய் வாடா. வா 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 வா. போடா போ. இங்க பாருங்க. ஓகே அம்மா. போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க.
சூப்பர் பாட்டி. டேய் ஒழுங்கா போச குடுறா. பாட்டி சும்மா இரு. கிளவி கையை வச்சுட்டு சும்மா இல்லைன்னா பிச்சு போடுவேன். நான் என்னடா பண்றது? கண்ணுக்கு அழகான பொருளை பார்த்தா கை தானா எடுக்க போகுது. பிச்சு போடுவேன் பிச்சு. கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும். என்ன சின்ன தம்பி? ஒன்றும் இல்லை ப்ரோ, கடை நல்லா இருக்குன்னு பாட்டி ஆன்ட்டி சொல்றாங்க. விடுறா கையா, நான் வரேன். சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சின்ன தம்பி. ஆன்ட்டி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர்ல. ஆஹா. பாசே, என்னது இது? கருப்பட்டி காஃபி சின்ன தம்பி. கருப்பட்டி காப்பின்னு தெரியுது. இதுல சுக்கு, கொத்தமல்லி, ஏலக்காய், அதிமதுரம் தட்டி போட்டா மனமாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். இந்த வாயு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் உங்க கடைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்லையே சின்ன தம்பி, வந்த கொஞ்ச நேரத்திலேயே எங்க கடைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. என்ன ஐசம்மா, யாராச்சும் கொஞ்சம் அன்பு காட்டினாலே நான் உசுரையே கொடுப்பேன். போக போக பாருங்க உங்க கடைக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன்னு. அங்கிள். அடட, வாங்க மாப்ள, வாசலம் வாங்க, உட்காருங்க. உட்காருமா. என்ன திருவிழா ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அங்கிள், எங்க ஊர் பெருமைய நானே சொன்னா நல்லா இருக்காது, ஸ்வேதாவே கேளுங்க. என்ன சொல்லலாம், அப்படி என்ன விசேஷம்? அப்பா, நாம இந்த மாதிரி சிட்டிலேயே இருந்துகிட்டு கிராமத்து அனுபவங்களை ரொம்ப மிஸ் பண்றோம்ப்பா. அது என்னமோ உண்மைதாமா. அங்க இருக்கிற இயற்கை அழகு, சுத்தமான காத்து, தண்ணி வேற எங்க கிடைக்குது? நீ சரியாதான் சொன்ன. ஆனா 2 நாளுங்கிறது மட்டும்தான் ரொம்ப அப்செட்டா இருந்துச்சுப்பா. அதுக்கு எதுக்குமா அப்செட் ஆகணும்? மாப்பிளைய கூட்டிட்டு போய் எவ்வளவு நாள் இருக்கணுமோ தாராளமா இருந்துட்டு வா. கண்டிப்பா போவேன் பாருங்க. அப்பா, சாமி பிரசாதம். அங்கிள், சாமிக்கு கோவில்ல படையல் போட்டோம்ங்களா? இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. ஆமா, ஆன்ட்டியை காணோம் அங்கிள். இங்க பாருங்க மாப்ள, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தவறாம கோயிலுக்கு போறவ உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நேரம் தவறாம கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. லேட்டஸ்டா வெளியூர் கோயிலுக்கெல்லாம் நிறைய போறா. அப்பா, அம்மாவை ஏன்பா அப்படியெல்லாம் தனியா அனுப்புறீங்க? என்னது தனியாவா? யார் சொன்னா? அதுக்கெல்லாம் தனியா ஒரு குழுவே இருக்குமா. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? அங்கிள் சொல்லுங்க, என்னாச்சு? அப்பா ப்ளீஸ் வேண்டாம். எல்லா டைமும் நாங்க ஷாக் ஆக மாட்டோம். அங்கிள், அங்கிள், அப்பா, அங்கிள், என்னாச்சு அங்கிள்?
அங்கிள் 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 எந்திரிங்க அங்கிள் 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 என்னாச்சு அங்கிள் அங்கிள் கண்ணை திறந்து பாருங்க அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள் அங்கிள் எந்திரிங்க அங்கிள் அங்கிள் எந்திரிங்க அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு அங்கிள் எந்திரிங்க அங்கிள் அப்பா என்ன பாருங்கப்பா அங்கிள் எழுந்திரீங்கப்பா அங்கிள் என்னாச்சு உங்களுக்கு எந்திரிங்க அப்பா எழுந்திரீங்க அங்கிள் ஐயோ அப்பா 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 ப்ளீஸ் எழுந்திரீங்க அப்பா 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 ஹலோ ஆம்புலன்ஸ் எழுந்திரீங்கப்பா What happened? என்ன பொன்னி, இப்படிதான் எல்லா இடமும் ப்ரையர் இன்டிமேஷன் கொடுக்காம போவியா? மாயா, பொன்னி, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உண்மையா நேர்மையா நியாயமா இருக்கிறவங்க கிட்ட நீ சொல்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள போய் பார்க்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க கிட்ட நேர்மை நியாயத்தை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நேரா நானே வந்திருக்கேன். நீ வேஸ்டா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பொன்னி. என்னோட பகையாகாத வரைக்கும் சரி, உன் வழி ஸ்மூத்தா தான் போகும். ஆனா இனி உனக்கு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதும் ரொம்ப சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். என்ன என்ன பொல்லாத பகை? நீயா என் வழியில குறுக்க வந்த? முதல்லயே மூக்கடிப்பட்டு ஓரமா போய் நின்னுட்ட. சரி, அதோட போனா பரவாயில்ல. திரும்ப திரும்ப என் வழிக்கு வர்றது நீதான், நான் இல்ல. ஏன்னா நான் மோதிரத்துக்கு கூட தராதரம் பார்ப்பேன். என்னம்மா உங்க தராதரம்? மாயா, உனக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஊருக்கு வந்து என்கிட்ட தேவையில்லாம மோதி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அடி வாங்காம உத வாங்காம பத்திரமா ஊருக்கு வந்து சேர்ந்த பாரு. அதுலயே உனக்கு தெரியல என்னோட தராதரம் என்னன்னு? ப்ராப்பரா குவாலிட்டியா குவாலிஃபை ஆகிறதுக்கு தான் எல்லாரும் ஃபாரினுக்கு போய் படிப்பாங்க. நீ என்ன மாயா, இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றதுக்காகவா ஃபாரினுக்கு போய் படிச்ச? சரி, இப்பவாவது இதை ரியலைஸ் பண்றியா நீ? படிச்சதுக்கு தகுந்த மாதிரி நடக்கதான் எனக்கும் ஆசை. ஆனா நாகரிகமே இல்லாதவங்க மத்தியில நான் மட்டும் நாகரிகமா இருக்கிறது சரியா இருக்காதுல்ல? அதனாலதான் உன் ஊருக்கே வந்து உன்னை இறங்கி அடிச்சேன். ஒரு நிமிஷம் தள்ளி போயிருந்தா நீ பெருசா பேசுறியா அந்த பரிவட்டம், அது உன் அப்பா கையாலேயே ஏன் தலையில ஏறி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். கண்டிப்பா உனக்கு சகல மரியாதையோட பரிவட்டம் கட்டி தலைமையில தூக்கி வச்சு அவங்க ஆடி இருப்பாங்க. ஹேய், அதுக்கெல்லாம் ஒரு உரிமை வேணும், சாமியோட அனுகிரகம் வேணும். அந்த உரிமையை ஊர்க்காரங்க மதிச்சு சாமியோட அனுமதியோட உனக்கு பரிவட்டமோ மரியாதையோ அவங்களா கொடுக்கணும். இப்படி ஃப்ராட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிற பாரு. நீயா போலித்தனமா ஒரு ரெய்டை எங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணுவ, பணத்தையும் நகையையும் நீயே கொண்டு போய் வைப்ப. அதை வச்சு பரிவட்டம் வேணுமா? கேவலமா இல்ல? நான் ஏண்டி வெக்கப்படணும்?
என்ன மகளா பெத்த உன் அப்பந்தான் வெக்கப்படணும். அதை தெரிஞ்சு நீ வேதனைப்படணும். எனக்கா உரிமை இல்லைன்னு சொல்ற? நியாயமா பார்த்து நான் ஸ்டெப் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீ ஜெயில இருந்திருக்கணும். நான் உன் அப்பாக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். ஏன்னா அவரு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அப்புறம் அவரும் என்ன ஒரு மகளா தான் பார்த்தாரு. அப்படி பார்த்தா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. இந்த ஃபூலிஷ் சென்டிமெண்ட்ல வர பரிதாபம்லாம் எனக்கு எப்பவுமே தேவையில்லை. போலீஸ் இல்ல, நீ மிலிட்டரியே கூட்டிட்டு வா, பாத்துக்கலாம். ஆனா நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. உலகத்துல எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னை சத்தியமா பிடிக்காது. ஏன்னா நீ என் தொழில் எதிரி இல்ல. நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையில பங்கு கொடுக்காம முழுசா நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால முழுமையான எதிரி. என்ன பிடிக்காது? அதான் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கு ஆக்சுவலா யாரெல்லாம் பிடிக்கும்னு. இங்க பாரு, இந்த பேச்சுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இப்பவும் கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறேன். ஒழுங்கா திருந்தி உன்னோட இந்த குறுக்கு வழியெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்கான இண்டஸ்ட்ரியலிஸ்டா வாழ பாரு. அதான் உனக்கு நல்லது. இல்ல ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்டில் சடாயி. ஐயோ சின்ன தம்பி, என்ன ஸ்டவ்ல தோசைக்கல்ல வைக்கிறீங்க? நான் எப்படி காஃபி போடுறது? தங்கச்சிமா, தோசையை கேட்கறவங்களுக்கு தோசையை கொடுப்போம். காப்பியை கேட்கும்போது இதே ஸ்டவ்ல நானே காப்பியை போட்டு கொடுக்கறேன். சரி, அப்ப எனக்கு தோசை இல்லையா சின்ன தம்பி? நான் தானே ஃபர்ஸ்ட் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். ஐசம்மா, உங்களுக்கு இல்லாமலா? ரெண்டாவது தோசை உங்களுக்கு தான். சின்ன தம்பி, அப்ப எனக்கு? பாசே, உங்களுக்கு இல்லாமலா? மூணாவது தோசை உங்களுக்கு தான். அட போவே. குடும்பத்தோட இன்னைக்கு என்னோட தோசையை சாப்பிடுங்க. தங்கச்சி, முத தோசை என்ன தெரியுமா போட போறேன்? பொன்னாங்கண்ணி கீரை தோசை. பேர்லயே தங்கத்தை வச்சிருக்கிற மூலிகை தான் பொன்னாங்கண்ணி கீரை. இதுல சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் பி, சின்னு பல சத்துக்கள் இருக்குதுல. உங்களை மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இந்த தோசையை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வயிற்றுல இருக்க என் மருமகன் சும்மா தங்க மாதிரி தகதகன்னு பறப்பான். சின்ன தம்பி, நீ சொன்னதை அப்படியே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டா செம்ம பாப்புலர் ஆயிடும். பாசே, நீங்க ரொம்ப லேட்டு. அங்க பாருங்க, ஆல்ரெடி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு. அண்ணே, செம்ம ஐடியாவா இருக்குன்னு. சின்ன தம்பிய இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கான மூலிகைகள்லாம் பத்தி பேச சொல்லி நம்ம வீடியோ பண்ணி போடுவோம். இது நல்ல ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன்னு. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே பண்ண ஐஷு. அண்ணன் உனக்கு எந்த விஷயத்திலயும் நோனே சொல்ல மாட்டேன். இடி எடுத்து போட்டாச்சு. இனிமே உங்க வியாபாரம் பிச்சுக்கும் பறக்கும். டேய், அவங்க ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல காஃபி போட்டு கொடு. ரெண்டு. இந்த வரேன். இந்த பாட்டி அங்க போய் கொடு.
இங்க வச்சிருந்த சாவியை காணோம். பேண்ட் பாக்கெட்ல பாருப்பா. இல்லையே, நான் டேபிள் மேல தானே வச்சேன். சாவியை காணோம். ஏங்க என் சாவியை காணோங்க. ப்ரோ சாவி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் ப்ரோ. தேடி பாருங்க, நல்லா தேடி பாருங்க. கீழே பாருங்க ப்ரோ. இங்க சாவி யாராவது பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றீங்களா? பாருங்க. ஏய் திருட்டு கிளவி, உன் வேலை தானே? உண்மையை சொல்லு, உன் வேலை தானே? ஆமாடா, தெரியாம எடுத்துட்டேன்டா. இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நினைக்கலடா. தாய் கிழவி, இது உன்னோட கெட்ட வியாதி. இதோட இந்த வேலையை விட்டுரு. இல்லைனா பொட்டியை கட்டிட்டு 2 பேரும் மறுபடியும் ஊருக்கே போற நிலைமையானு சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா. சரி சரி, சாவியை கொடு. அங்க அங்க பாருங்க. இரு, வந்து வச்சுக்கிறேன். எங்க அங்க ஏதாச்சும் சாவியை பாத்தீங்களா? கீழே பாருங்க, நல்லா அங்க பாருங்க. அங்க தேடுங்க நல்லா. அந்த டேபிள் கீழே பாருங்க பாஸ். கீழே பார்த்தாச்சு. அங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். அண்ணே உங்களுக்கு காலு கடியில இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். பண்றதையும் பண்ணிட்டு முடிக்கிறார். பிரதர், இங்க பாருங்க. பைக்லயே கீ வச்சுட்டு அங்க தானே எப்படி கிடைக்கும்? வாங்க. அங்க இருக்கா? இங்க பாருங்க, பைக்லயே இருக்கு. அங்க போய் தேடிட்டு இருக்கீங்க. நான் டேபிள்ல வச்ச கீ இங்க எப்படி வந்துச்சு? அது ஏதாவது மனப்பிராந்தியா இருக்குங்க, எடுத்துட்டு போங்க. என்ன பண்ணி வீட்டில் எனக்கு முன்னால் கிளம்பி வந்த இப்பதான் வந்து சேர்ற? ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாங்க, மாயாவை தான் பார்த்துட்டு வரேன். நல்ல விடுவிடுன்னு விட்டுட்டு வந்தேன். இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனிமே என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன புண்ணி இது? இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு 1008 வேலை இருக்கு. அதை பார்க்கவே நமக்கு நேரம் இல்லை. இப்போ அவளை போய் பார்க்கறது ரொம்ப முக்கியமா? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவ என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்கா? போலியான இன்கம் டாக்ஸ் ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை விடல, எல்லாத்தையும் போட்டு உடைச்சு கலாட்டா பண்ண வச்சிருக்கா. அவளை போய் விட சொல்றீங்க? பொண்ணே, அவ பண்ண தப்புக்கெல்லாம் கோயிலே அசிங்கப்பட்டு போயிட்டா. தேவையான அளவுக்கு அவமானப்பட்டும் போயிட்டா. அதோட விட்டுறணும். திரும்ப தேடி தேடி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? இல்லைங்க, என்னால் அப்படியெல்லாம் விட முடியாது. அவளுக்கு கிடைச்ச தண்டனை போதாதுன்னு நினைக்கிறேன். என்னை விட்டிருந்தா அப்பவே ஏசி சாருக்கு ஃபோன் பண்ணி அவ மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன். அவ அப்பாவோட முகத்துக்காக விட்டேன். அவங்க அப்பா உனக்கு தெரியுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம கணபதி சார் தானே நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்காரு. அவன் நல்ல மனுஷன். அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரின்னு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவளை நான் சும்மா விட்டேன். அவரு எவ்வளவு தங்கமான குணம் வச்சவரு. அவருக்கு போய் இந்த மாதிரி பிசாசு மாதிரி ஒரு பொண்ணு. பொண்ணே, இனி அவளை பத்தி யோசிக்கிறது, அவளை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது, இதெல்லாம் விட்டுரு. பிசினஸ் போட்டி மட்டும்தான். அவ தான் ஏதோ மெச்சூரிட்டி இல்லாம அப்படிலாம் நடந்துக்கிறானா, நம்மளும் பக்குவம் இல்லாம நடந்துக்கணுமா என்ன? என்னங்க இது? பிசினஸ்ல மட்டும் போட்டி போட்டா பரவாயில்ல, எதிர்பாராத விதமா நம்ம ஊருக்கே வந்து நம்ம கோயில்ல எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணா அவளை போய் எப்படி சும்மா விட முடியும்? பொன்னே, தேளோட குணம் கொட்டுறது, மனுஷனோட குணம் மன்னிச்சு விடுறது. மன்னிச்சுட்டு விலகி போயிடணும். அதை விட்டு அவங்கள்ட்டலாம் மல்லு கட்டி நிக்க கூடாது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. என்ன?
இல்ல வீட்ல பசங்க சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் சரி, ஆபீஸ்ல யாராவது தப்பு செஞ்சா கூட உங்களால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த மாயா விஷயத்துல இவ்ளோ வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. அது அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏங்க, நம்ம வீடு வரைக்கும் வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணுவேன், நாளைக்கு வேற எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி பிரச்சனை பண்றதுக்கும் துணிஞ்சிருவான்னு பயப்படுறீங்களா? பயமா? பொண்ணு எனக்கா பயம்? நான் எப்போ யாரை பார்த்து பயந்துருக்கேன்? பயம் எல்லாம் இல்லை பொண்ணு, தெளிவு, அனுபவம் கொடுக்குற தெளிவு. சண்டையாலையும் கோவத்தாலையும் எல்லா பிரச்சனையும் தீர்த்துற முடியும் நான் நம்பல. சில விஷயத்த காலத்து கையில் விட்டுட்டு நான் பேசாம ஒதுங்கி நிற்கணும். பொண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம தொந்தரவு பண்ணாமல் விட்டோன்னா அவங்களும் தொந்தரவு பண்ணாமல் விலகி போயிடுவாங்க. அதனால நான் விலகி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுப்பா. அப்பா, ஸ்வேதாவோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுப்பா. என்னப்பா சொல்ற? மாணிக்கா, என்னன்னே தெரியல, மைண்டு பிளாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நடந்தது எதுவுமே என் நாலேஜில் இல்லை. நல்ல வேளை ஸ்வேதாவும் சந்துருவும் இங்கேயே இருந்தாங்க. தங்கச்சிமா, உண்மையிலே இவங்க 2 பேரும் இங்க இருந்ததுனால தான் என்ன உசுரோடவே பாக்குறீங்க. மாணிக்கா, அண்ணே சும்மா இரு மாணிக்கா. என்ன பேச்சு இதெல்லாம்? நீ எவ்வளவு இருக்கு? சும்மா இரு. என்னண்ணே இது? இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. தங்கச்சிமா, பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். எனக்கு என்ன செய்யறதுக்கு இனி எந்த கடமையும் இல்லை. தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஒரு நியாயமான முறையில் செட்டில் ஆயிருக்கேன். இனி என்ன நடந்தா என்ன? ஏய், வைத்தியமாடா நீ? ஏதோ மைல்டா ஒரு அட்டாக் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஏடா பைபாஸ் பண்ணவெல்லாம் 100 வயசு வரைக்கும் ஓடி ஆடி வேலை செய்யற காலண்டா இது. என்ன பேச்சு பேசுற? ராஜாராம், 100 வயசு வரைக்கும் வாழணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லை. என்னென்ன, எதுக்கு இவ்வளவு அப்செட்டா பேசுறீங்க? அப்செட் எல்லாம் எதுவும் இல்லை தங்கச்சிமா. அடுத்தபடியா நான் வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு வரப்போற என் பேரன் பேத்திக்காக தான். மாப்பிள்ளையும் பொண்ணும் என் கையில அந்த பேர குழந்தைகளை பார்த்துக்கிற பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே தான். அத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். 2 பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் பேர குழந்தைங்களை கொஞ்சறதுக்கும் அவங்கள பாத்துக்கிறதுக்கான பொறுப்பும் நம்ம கைக்கு வரதான் போகுது. ஆமா, அவ்வளவுதான். அதே நினைப்போட ஜாலியா சந்தோஷமா ஃப்ரீயா இருந்துரு. சும்மா என்னமோ எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்காத, புரியுதா? ராஜாராம், நீ இவ்வளோ பக்குவமா ஆறுதல் சொல்றதுக்கு நீ என் பக்கத்திலே இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமா எனக்கு தாத்தாவாகிற பொறுப்பை என் மாப்பிள்ளையும் பொண்ணும் தெம்பா இருக்கும்போது நோ வரிஸ். பவுனு, ஒரு காஃபி கொண்டு வா. அத்தை, அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்களே. ஆமால, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனாலும் போனா இன்னும் வரல. எப்பதான் வருவாளோ தெரியல. அத்தை, நாம மட்டும் இங்க பவுனாண்டியை விட்டுட்டு தானே கோவில் திருவிழாக்கு போயிட்டு வந்தோம். அவங்க எங்கேயும் போக வேண்டாமா? 4 நாள் போயிட்டு வரட்டுமே. வரட்டும் வரட்டும், நல்ல சந்தோஷமா போயிட்டு வரட்டும். ராணிக்கா, வாங்க வாங்க, உட்காருங்க. தள்ளுடி வாங்க வாங்க. ராணிமா.
வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன கம்ப்யூட்டரை திறந்து அப்படியே உட்கார வேண்டியதானே? என்னக்கா நீங்க தானே இந்த வேலையில உட்கார வச்சீங்க. இப்ப பாருங்க மூச்சு விடுறதுக்கு கூட நேரம் இல்ல, அந்த அளவுக்கு வேலை. வேலை பார்க்கணும். ஆம்பளைங்க பாக்குற எல்லா வேலையும் பொம்பளைங்க பார்க்கணும். அப்படி பாக்குறது தான் புருஷனுக்கும் நல்லது, பொண்டாட்டிக்கும் நல்லது. இது புரியாம தான் இந்த ஆம்பளைங்க சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஐயோ அப்புறம் நெஞ்ச பிடிச்சா அப்படியே உட்கார வேண்டியதா தெரியாதா? ஆமா சரியா சொன்னீங்க ராணிமா. உனக்காக வத்த குழம்பு கேட்டேன்னு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, அதேதான் சொன்னா நம்ப மாட்டீங்க. 2 நாளா வத்த குழம்பு சாப்பிடணும்னு அப்படி ஒரு எண்ணம். நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ராணிமா, நானும் எத்தனையோ இடத்துல வத்த குழம்பு சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க வீட்டு வத்த குழம்போட ருசியும் மனமும் வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. அது எப்படி ராணிமா இவ்ளோ ருசியா வத்த குழம்பு வைக்கிறீங்க? என்னது பெரிய இந்த கம்பு சுத்துற மாதிரி இந்த கடலை பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொடி ஆக்கிக்கணும். சுண்ட வத்தல வறுத்து எடுத்துக்கணும். வெங்காய தக்காளிய வதக்கணும். புளி கரைச்சல கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணா எல்லா வீட்டுல வைக்கிற வத்த குழம்பு வந்துடும். ஆனா குழம்பு கொதிச்சுட்டு வரும்போது சின்னதா ஒரு வெள்ளத்தை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ராணி வீட்டு வத்த குழம்பு வந்துடும். குழம்பு ருசியா இருக்கும், அப்படியே கப 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 கபன்னு இருக்கும். இது இந்த கசப்புல இனிப்பு இறங்கும் போதுதான் ஒரு தனி ருசியே வரும். வத்த குழம்பு ருசி மட்டும் இல்ல, அதுல சேர்க்கிற மணத்தக்காளி இருக்க வயித்துல ஒரு பொண்ணு இல்லாம ஆத்திடும். சரி ராணிமா, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே வத்த குழம்பு வச்சு நானும் அசத்திடுறேன். அப்படி பண்ணுங்க, அசத்துங்க. ஆனா இது ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது இது ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்களே, என்னமோ அது டீ ஒண்ணு. என்னடி அது டீ ஒண்ணு என்னமோ கொடுப்பாங்களே, ராயல்டி. அந்த டீ அது எனக்கு கொடுத்துருங்க. சரியா? சரியா? கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. ராணி அம்மாவுக்கு இல்லாததா? அப்புறம் பொன்னி கோயில் திருவிழா எல்லாம் போயிட்டு வந்துட்டே போல இருக்கு. அப்படியே அந்த போட்டி இந்த போட்டின்னு தூள் கிளப்பி இருக்கே போல இருக்கு. உங்களுக்கு செய்தி வந்துருச்சா? நம்ம ஊர் பத்தின விஷயம் எனக்கு வராம இருக்குமா? ஆமாக்கா, திருவிழா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பந்தக்கால் நடுறதுல இருந்து பரிவட்டம் கட்டுற வரைக்கும் அப்பா அழகா ரெடி பண்ணியிருந்தாரு. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க பிரசாதம். தாயே, என்னையும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க. எடுத்துக்கோங்க. சரி குடு. அப்புறம் கோயில்ல வேற என்ன விசேஷம்? வேற என்ன விசேஷம்? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அப்படியா? நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. மாயாவா? என்னக்கா ஊர் வரைக்கும் துரத்தி வந்துட்டா? அதுவும் கோயிலுக்கு வந்து அவளுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு ஒரே தகராறு. அப்படியா? அது மட்டுமா ராணிமா, இன்கம் டாக்ஸ் காரங்கன்னு சொல்லி ரவுடிங்ல எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சுட்டா. ஆட அப்புறம் கடைசியில கமிஷனர் கிட்ட பேசி அங்க பேசி இங்க பேசின்னு அவ அனுப்பின ஆளுங்களை எல்லாம் தப்பான ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணி நான் தான் அவங்கள உள்ள அனுப்புனேன். கோயில்ல இருந்து வந்து அவளை சும்மா விடலக்கா, நேரா அவ ஆபீஸ்க்கு போய் குடுன்னு கொடுத்துட்டு வந்தேன். அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அவளை இனிமே என் விஷயத்துல தலையிடவே கூடாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு வந்திருக்கேன். சரி, நீ எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துட்ட. இனிமே அவ உன் விஷயத்துல தலையிடாம இருப்பான்னு நீ நினைக்கிறியா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? பொன்னே, வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கு. நம்ம குச்சியால அடிச்சு அந்த பாம்பை விரட்டுறோம். சில பாம்பு அப்படி போயிடும். ஆனா சில பாம்பு இந்த அடிச்சது ஞாபகம் வச்சுக்கிட்டு வீடு தேடி உள்ள வரும். மாயா அந்த மாதிரி ஒரு பாம்பு தான். என்னக்கா சொல்றீங்க? தொழில்ல மட்டும்தான் உனக்கும் மாயாக்கும் பிரச்சனைன்னு மட்டும் நீ நினைக்காத. தொழில்ல பிரச்சனைனா ஒருத்தி கம்பெனில வந்து சண்டை போடுவாங்க, இல்ல வீட்டு வாசல தேடி வந்து சண்டை போடுவாங்க. ஆனா
ஊர்ல இருக்கிற குலதெய்வம் கோயிலுக்கே ஒருத்தி தேடி வந்து சண்டை போடுறான்னா சாதாரணவ இல்ல. அதுவும் பரிவட்டம் எனக்கு தான் வேணும்னு சண்டை போடுறானா எனக்கு என்னமோ அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ கணக்கு இருக்குன்னு அர்த்தம். டா அவ ஒதுங்கி போயிடுவான்னு மட்டும் நீ கனவு காணாத. ஐயோ அக்கா, இப்ப என்ன பண்றது? உங்க மில்ல முதலாளிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்களே, அது வாணி அக்கா கூட சொன்னாங்க. அது என்ன? மில்ஸ் ஓனர் அசோசியேஷன் சங்கம்க்கா. அதுல வந்து இப்போ அவதான் செக்ரட்டரியா இருக்கா. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் இருக்கு. திரும்பவும் அவதான் ஜெயிப்பான்னு எல்லாரும் சொல்றாங்க. பேசாம அந்த எலெக்ஷன்ல நீ நின்னு அவளை தோக்கடிச்சிட்டு பொண்ணி. என்னக்கா சொல்றீங்க? எலெக்ஷன்ல விளையாடுறீங்களா? எலெக்ஷனுக்கு எனக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. சொன்னா வாணி அக்கா சொன்னா நீ இப்படிதான் சொல்லுவேன்னு, அப்படியே நீயும் சொல்ற. என்ன சொன்னாங்க வாணி அக்கா? சொல்லுங்க. வாணி அக்கா என்ன சொன்னாங்க? அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படியே சொல்லுங்க. என்ன அவ எப்படி சொன்னாலும் அப்படி சொல்லுமா? அவள மாதிரியேவா? சொல்லுங்க. சரி ராணி அக்கா. என்னக்கா? இந்த ஓனர்ஸ் அசோசியேஷன்ல எலெக்ஷன் வருது இல்ல, அதுல பொன்னிய மாயாவை எதிர்த்து போட்டி போட சொல்லு. அக்கா அதெல்லாம் அவ செஞ்சிடுவாக்கா. அவ செஞ்சிடுவா. அது பரிவட்டெல்லாம் கட்டி அவ ஜெயிச்சிருக்கால, அதுவும் கிராமத்துல. அதெல்லாம் அவ கரெக்டா செஞ்சிடுவாக்கா. செஞ்சிடுவா. ஏய் அக்கா, இந்த செஞ்சிடுவான்னு சொல்லாத. இந்த லேடிஸ் எல்லாம் வச்சு ஃபேக்டரியில தொழில் ஆரம்பிக்க சொன்னது யாரு? அக்கா நான் தான்க்கா. கவர்மெண்ட் ஆர்டரை எடுத்து பண்ண சொன்னது யாரு? அக்கா நான் தான்க்கா. அப்படின்னா இந்த விஷயத்த நீ தான் போய் சொல்லணும். அக்கா அப்புறம் பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் நிக்க மாட்டேன், அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. ஆனா கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லு. அவ நின்னு ஜெயிச்சாதான் பல பேருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லு. சரிக்கா. அப்படி சொன்னா அவ சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். ஐயோ, அவ சொன்ன மாதிரி சொல்லிட்டேல்ல. சரி. ஆனா அக்கா, ராணி அக்கா சொன்னா தட்ட மாட்டேன் தான். ஆனாலும் எலெக்ஷன்ல முடியுமாக்கா? இந்த மாதிரி முடியுமா முடியாதான்னு திகைச்சு போயினா அப்புறம் இந்த மீன் எல்லாம் நீந்தாது, அப்படியே முங்கிடும். முடியும் முடியும்னு அப்படியே முயற்சி பண்ணாதான் ஆமா கூட முயல ஜெயிக்கும். இதெல்லாம் புதுசா நானா சொன்னேன்? இதெல்லாம் நம்ம ஊர்க்கதையில இருக்கிறது தானே. திடீர்னு கிளம்பி போய் தானே இந்த கம்பெனி பொறுப்பை எடுத்து நடத்தின. இன்னைக்கு அதே கம்பெனில நீ வந்து என்னமோன்னு என்னடி அந்த வார்த்தை? எம்டி. ஆமாண்டி, அந்த டி தான். அந்த டி தான். அப்படிதான் நின்னு ஜெயிச்சு சாதிக்க போற. பொன்னி, நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த மாயா அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டா. ஏற்கனவே அவ உன் கம்பெனிக்கு கொடுத்த குடைச்சல் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அந்த பதவியை மட்டும் பறிச்சிடு, அப்புறம் பல்ல புடுங்கின புலியாட்ட அப்படியே பேசாம ஒதுங்கி போயிடுவா. நீ நிமிந்து நில்லு பொன்னி. என்ன யோசிக்கிற பொன்னி? ராணியம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, தைரியமா நில்லு. ஆமா மா, ராணி ஆண்டி சொல்றத பார்த்தா எனக்கே தைரியமா போய் எலெக்ஷன்ல நின்னு அந்த மாயாவை ஜெயிக்கணும் போல இருக்கு. நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? சரிக்கா, போட்டி போடு. அப்படி போடு, அப்படி போடு. சரி சரி, இந்த பாரு இந்த பாரு, இந்த ராஜாராம் கிட்ட அப்படியே கலந்து பேசி பண்ணிக்க, சரியா? ராஜாராம் என்ன வேண்டான்னு சொல்ல போறாரு? ஒன்னு அப்படியே ஒசரத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பா பேசினவர்கிட்ட. சரிங்கக்கா. சரி, அப்பா வந்த வேலை சரியா போச்சு. இந்தாங்க, ஒரு காஃபி தானே?
பவி எங்க போயிருந்த சூர்யா நீ? இல்ல ஊருக்கு போயிருந்தப்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு தான் வந்துச்சு. அதான் வாங்க போயிருந்தேன். ஹே கலக்குறியேனே பாசே, புது ஹெட்ஃபோனா? சூப்பரா இருக்கே. இப்ப எதுக்கு சூர்யா எனக்கு? தேவையில்லாம இதெல்லாம் தேவையா சொல்லு? இது உனக்கு இல்ல, உன்னோட வயிற்றுல இருக்க நம்ம பொண்ணுக்கு. இந்த மாதிரி சமயத்துல நல்ல மியூசிக் கேட்கணுமா? வயிற்றுல இருக்கும் போதே மியூசிக் கேட்டு வளர்ற குழந்தை ரொம்ப புத்திசாலியா பிறக்குமா. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நீ ராத்திரி தூங்கும் போது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டே தூங்கு. அது குழந்தையும் கேட்கும்ல. அண்ணே இப்படிலாம் யோசிச்சு பண்ற ஆளா நீ? என்னாலே நம்ப முடியல. நீ நிறைய மாறிட்ட. ஐஸ்வர்யா, உன் அண்ணன் ஒண்ணும் மாறல. என் வயித்துல இருக்கிற குழந்தை தான் அவரை மாத்திருக்கு. பவித்ரா தங்கச்சிக்கும் வயிற்றுல இருக்க என் மருமகனுக்கும் என்ன தேவைப்படும்னு யோசிச்சு பண்றீங்க. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் பாசு. ஆனா ஒரு விஷயம் சின்ன தம்பி, வயிற்றுல இருக்கிறத மருமகன் சொல்லாத, மருமகள்னு சொல்லு. எனக்கு பெண் குழந்தை பிறக்கிறது ஆசைப்படுறேன். பெண் குழந்தைய பிறக்கட்டும், நான் இதுக்கப்புறம் மருமகள்னே சொல்றேன். பவி, இந்த மெமரி கார்டில் ஸ்பிரிச்சுவல் சாங், மெலோடி சாங்லாம் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன். இதை மறக்காம கேட்டு தோங்க. ஐயோ இப்ப வேணா சூர்யா, எனக்கு ஒரே ஒமட்டலா இருக்கு. எது ஒமட்டலா இருக்கா? தங்கச்சி ஏமா என்கிட்ட சொல்லல? மாதுளை சாறு எடுத்து அதுல தேன் கலந்து குடிச்சா உமட்டல் நின்றுன்னு சொல்லுவாங்களே. தாய்க்கிழவி, பக்கத்துல போய் மாதுளை வாங்கிட்டு வா, தங்கச்சிக்கு சாறு எடுத்து கொடுப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ மாத்திரை சாப்பிட்றா, அதனால ஒமட்டல் இருக்கதான் செய்யும். அது நார்மல் தான், நீங்க பதட்டப்படாதீங்க. பொதுவாவே நீ இப்படிதான் இருப்பியா சின்ன தம்பி? எங்க ஊர்ல எல்லாருக்கும் நான் தாங்க வைத்தியரு. மூலிகை வைத்தியம் சொல்லியே பல பேரை குணப்படுத்தியிருக்கேன். பேருக்கு தான் இவனுக்கு நான் பாட்டி. ஆனா பாட்டி வைத்தியம் பார்க்கறதெல்லாம் இவன் தான். நான் பார்த்தா கூட வைத்தியம் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இவனோட கை பக்குவம் அவ்வளவு அம்சமா இருக்கும். இதெல்லாம் எப்படி சின்ன தம்பி உனக்கு தெரியும்? 4 பெரியவங்களோட சவகாசம் தாம்மா. அவங்க அப்பப்ப சொல்லி தர்றது எல்லாத்தையும் மனசுல பதிய வச்சிட்டாலே போதும். கிரேட். நாம சொல்ற வைத்தியம் மற்றவங்களை குணப்படுத்துதுன்னா அது மூலமா கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குதே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். என்னாச்சு ராஜாராம் உனக்கு? எதுக்கு வெடிகுண்டு தூக்கி என் தலையில போடுற? காலையில எனக்கு ஃபோன் பண்ணி மாயா உண்மையிலேயே கணபதியோட பொண்ணான்னு கேட்குற. என் கொலையே நடுங்கி போச்சுப்பா. இதுல என்னன்னு இருக்கு? நான் மாயாவை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க அந்த மாயாவோட மாமா, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. உங்களை கேட்டா தெரியுமே நினைச்சு கேட்டேன். இதுல கொலை நடுங்கி போறதுக்கு என்ன இருக்கு? ராஜாராம், நீ தெரிஞ்சு கேட்குறியா தெரியாம கேட்குறியான்னு எனக்கு தெரியல. இது எங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம்பா. வெளியே இதை பத்தி பேசினா அந்த மாயானால உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு நாங்க யாரும் இதை பத்தி பேசுறதே இல்லை. எதுக்குப்பா இந்த விஷயத்தை கிளறிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் மாயாவை பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த மாயா யாரு? அவளுக்கும் அந்த கணபதிக்கும் என்ன சம்பந்தம்? ராஜாராம், உண்மையை சொல்லணும்னா மாயா கணபதியோட நேரடி வாரிசே கிடையாதுப்பா. இன்னும் சொல்ல போனா அவ பேர் மாயாவே இல்லப்பா, அவ பேர் மலர்ப்பா. என்னன்னு சொல்றீங்க? அவ பேரு மலரா? இதுதான்ப்பா நடந்துச்சு. அப்போ தெய்வான மலரை கூட்டிட்டு கணபதி ஐயா வீட்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ கணபதி ஐயா பொண்ணு மாயா இறந்து போனதுனால இந்த மலரை அவரு பொண்ணா தத்தெடுத்திருக்காரு.
அப்படிதானே? சரி, நீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? அது இல்லப்பா, அவளை எதிர்க்கிறவங்கள அவ என்ன பாடுபடுத்துறான்னு உனக்கே தெரியும். அவ கம்பெனிக்கு வந்த கவர்மெண்ட் ஆர்டரை நீ எடுத்துட்டேங்கிறதுக்காக பொன்னியவே எவ்வளவு கஷ்டப்படுத்தினா அவ. அப்புறம் அவளை பார்த்து பயப்படாம எப்படிப்பா இருக்க முடியும்? நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயத்த நான் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா போங்க. இது ஒண்ணு போதும் எனக்கு. வரேன்ப்பா. அப்போ மலர் தான் மாயாங்கிறது உண்மையா தான் இருக்கு. மாமா தேடி வரும்போது அவங்க இல்லைன்னு சொன்னாரு. அப்போ அவங்க நேராக கணபதி ஐயா வீட்டுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. பொன்னியோட ரொம்ப ஆவேசமா மாயா மோதுறாளே. பொன்னிதான் மாமா முதல் மனைவியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் மோதுறாளா, இல்லை தற்செயலாக தொழில் போட்டியில் மோதுறாளான்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? மாயா விஷயத்தில் இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்ன உங்களுக்கு வேலை? மலரு, மலரா? யாரு? நானா? என்னையே மலர்னு சொல்ற? என் பேரு மாயா. மலரெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இல்லம்மா, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எனக்கு மலருதாம்மா. என்னோட தெய்வானை எங்கம்மா? உன்னோட தெய்வானையா? தெய்வானையை பார்க்கணும்னா நீ சொர்க்கத்துக்கு தான் போகணும். பேச்சுக்கு கூட தெய்வானை இல்லைன்னு சொல்லாதம்மா. நான் அவளை பார்க்கணும். அவளை பார்த்து அழுது கதறி அவகிட்ட என்ன மன்னிச்சிரு தெய்வானேன்னு நான் கெஞ்சி கேட்கணும்மா. வாய் மூடுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு வந்து யார்கிட்ட நடிக்கிறீங்க? நடிக்கலம்மா, நான் மனசார கேட்கிறேம்மா. உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு தான் உசுரை பிடிச்சுக்கிட்டு காலம் கடத்தி இருக்க. இப்ப என்ன? என்ன பார்த்துட்ட, என் அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா. எங்கம்மா இருக்கா? சொல்லுமா, சொல்லுமா. தெய்வானை எங்க? அதான் சொன்னேனே வேலுச்சாமி, செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு. போ, அங்க போய் கேளு. அங்க கிடைக்கிற மன்னிப்பு தான் உனக்கு சரியான மன்னிப்பா இருக்கும் வேலுச்சாமி. போதும். இத்தனை வருஷம் நாங்க என்ன ஆனோம், எப்படி வாழ்ந்தோன்னு கூட தெரியாம சந்தோஷமா காலம் தள்ளிட்டு திடீர்னு இப்ப என்ன ஞானோதயம்? அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து என்ன வளர்த்து எடுக்க என் அம்மா பட்ட கஷ்டம் என் நெஞ்சில இருந்தும் கண்ணுல இருந்தும் மறையிற வரைக்கும் உனக்கு மன்னிப்பே கிடையாதியா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இப்ப இப்படி தனியா வந்து உருகி நிக்கிற நீ ஊர் கோவில்ல வச்சு எனக்கு உரிமையே இல்லைன்னு துரத்தி அடிச்சல்ல, அந்த நிமிஷத்துல நீதான் என் மலர்னு தெரியாது இல்லம்மா. தெரிஞ்சிருந்தா சொல்லு. தெரிஞ்சிருந்தா அந்த பரிவட்டத்தை பொன்னிக்கு கட்டாம ஏன் தலையில வந்து கட்டியிருப்பியா? அது ஊரறி அப்படியே ஓன சத்தம் போட்டு, தா இவ பேரு மலரு,
எனக்கும் தெய்வானைக்கும் இதே ஊர்ல பிறந்த பொண்ணுன்னு சொல்லுவியா? அது அது சொல்லியா, சொல்லிருப்பியா? ஊர் அறியாம வச்சிருந்தேன், துரத்தி விட்டுட்டேன். மறுபடியும் இப்பதான் பார்த்தேன். இவ ஏன் பொண்ணுதான்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுவியா? அது அது என்ன வேலுச்சாமி, ரொம்ப அமைதியாயிட்ட? முடியாதுல்ல? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. வா, நேரா உன் மக பொண்ணு வீட்டுக்கு போலாம். அங்க அவ முன்னாடி சொல்லி ஒத்துக்கிட்டா கூட எனக்கு போதும். ஐயோ வேண்டாம்மா, அது மட்டும் இப்ப வேண்டாம்மா. வேற என்ன வேணாலும் கேளு. வேற என்ன? பணமா, நிலமா, இல்ல உன் சொத்துல பங்கா? ஆமாமா, அதுல நீ என்ன வேணாலும் கேளு. எல்லாம் உடச்சி. 35 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா உன்கிட்ட பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சினாங்கல்ல, அந்த நிலைமையில தான் நான் இன்னும் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் நினைச்சு பேசலமா. நீ எப்படி வேணாலும் நினைச்சு பேசிக்கோ. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த அங்கீகாரத்தை உன்கிட்ட இருந்து வாங்கியே தீருவேன். அப்படி ஒரு அங்கீகாரம் ஊரறிய எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ இப்ப ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியே, பொன்னி, அவளை நான் துரத்தி துரத்தி அடிப்பேன்.